ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கற்றாழை சோப்பு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறோம். நான் செஞ்சு 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணி சீல் பண்ணிட்டேன். 700 கிராம் ஆயில் எடுத்திருந்தேன். எனக்கு இத்தனை சோப் கிடச்சிருந்தது. நான் கற்றாழை இந்த மாதிரி 2 பெரிய கற்றாழை எடுத்திருந்தேன். அதை கட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இந்த மாதிரி கட் பண்ண பொசிஷனில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஜெல்லு வரும். இந்த ஜெல்லு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஜெல்லெல்லாம் கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கற்றாழையை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதை இந்த உள்ளே இருக்க பல்பை மட்டும் எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்து அதை ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி நான் காஸ்டிக் சோடா கூட சேர்க்க போகிறேன். நான் எவ்வளோ எடுத்திருந்தேன் அப்படின்னா காஸ்டிக் சோடா 103.65 கிராம் எடுத்திருந்தேன். ஜூஸ் அப்படியே டபுள் மடங்கு எடுக்கணும். அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சு 3 ஹவர்ஸ் வச்சு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நான் சொன்ன அளவு காஸ்டிக் சோடாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவும் காஸ்டிக் சோடாவுக்கு அப்படியே டபுள் மடங்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வாட்டருக்கு பதிலாக ஆலோவேரா ஜூஸை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். அந்த ஃப்ரீஸ் பண்ண ஆலோவேரா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காஸ்டிக் சோடாவை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா மேலே படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆயில் கூட சேர்க்கணும். ஆயில் நான் எந்தெந்த ஆயில் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். 280 கிராம் கோகோனட் ஆயில் எடுத்திருந்தேன். விளக்கெண்ணெய் 35 கிராம், பாம் ஆயில் 210 கிராம், சன்ஃப்ளவர் ஆயில் 105 கிராம், ரைஸ் பிரான் ஆயில் 35 கிராம், நல்லெண்ணெய் 35 கிராம் எடுத்திருந்தேன். இது எல்லாம் சேர்த்து 700 கிராம் ஆயில் வரும். காஸ்டிக் சோடா 103.65 கிராம் எடுத்திருந்தேன். அதில் டபுள் மடங்கு அப்படியே ஆலோவேரா ஜூஸ் எடுத்திருந்தேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு நீங்களும் செய்யும் போது கண்டிப்பாக எனக்கு ஸ்ட்ரக்சர் தான் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோப்பு செய்யும் போது கட்டியாக ஆக மாட்டேங்குது, கொல கொலன்னே இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு சோடியம் லாக்டேட், இப்போ நம்ம 100 கிராம் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா 2 கிராம் அளவுக்கு சோடியம் லாக்டேட் எடுத்து அதை லைசொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆயில் கூட சேர்த்து நம்ம எப்பயும் போல் சோப் மேக்கிங் பண்ணிக்கலாம். சோடியம் லாக்டேட் 2% மேலே எடுக்கக்கூடாது. 100 கிராம் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா 2 கிராமுக்கு மேலே சோடியம் லாக்டேட் எடுக்கக்கூடாது. அதை டைரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணக்கூடாது. லைசொல்யூஷன் அதுவும் ஆரணத்துக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணி நம்ம ஆயில் கூட மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சோடியம் லாக்டேட் சேர்க்கும் போது சோப்பை கொஞ்சம் ஹார்டன் பண்ணி கொடுக்கும். மோல்டிலேருந்து நம்ம ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஸ்டிக் சோடா கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்ச ஆலோவேரா ஜூஸை நான் ஃபுல்லாக காஸ்டிக் சோடா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி திரிஞ்சு போன மாதிரி மேலே லைட்டாக லேயர் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன தான் ஃப்ரீஸ் பண்ணி சேர்த்தாலுமே அது அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது நார்மல் ஆயிரும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோடியம் லாக்டேட் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆலோவேரா சோப்பு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருப்போம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கழுத்தை சுற்றி இருக்க கருப்பு, கண்ணுக்கு கீழே இருக்க கருப்பு, கை முட்டி கால் முட்டி டோட்டலாகவே நம்ம பாடியில் எங்கெல்லாம் கருப்பு படிஞ்சிருக்கோ இந்த சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த கருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிரும். இது ஆல் ஸ்கின் டைப் தான்.
ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜூஸ் ரெடி பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணி தான் ஃப்ரீஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே காஸ்டிக் சோடா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும். அதுக்காக தான் நம்ம ஆயில் கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ தான் நமக்கு ஃபுல்லாக லை சொல்யூஷன் ரெடியாக இருக்குது. ஆயில் வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் நான் சொன்ன அளவில். லை சொல்யூஷனை ஆயில் கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கையில் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10 செகண்டுக்கு பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம லை சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் ஒரு 5 செகண்டுக்கு பிளெண்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பிளெண்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயிலோட கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும் ஆயில் எல்லாமே. இப்போ வந்து லை சொல்யூஷனை ஆயிலில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் சேர்க்கும் போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒரு கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் லை சொல்யூஷனை சேர்க்கணும். நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளேவர் சோப்புமே அவைலபிளாக இருக்குது. கோல்டு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, மெல்ட் அண்ட் போர் மெத்தடாக இருந்தாலும் சரி, எந்த சோப் வேணும் எந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னாலுமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணிடுவேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும். நான் அப்லோட் பண்ண உடனே அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்குள்ளவே வந்து பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நான் சேர்க்குறது வந்து ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்குறேன். ஃப்ராக்ரன்ஸும் ப்ரொபைலின் கிளைக்காலும் சேர்த்துருக்கேன். ஃப்ராக்ரன்ஸ் வந்து 21 கிராம் நான் சேர்த்துருக்கேன். ப்ரொபைலின் கிளைக்கால் எதுக்கு அப்படின்னா நம்ம சேர்க்குற ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஸ்டேபிளாக பேட்டரில் நிற்கிறதுக்காக. சோடியம் லாக்டேட் எப்படி நம்ம 100 கிராமுக்கு 2 கிராம் எடுப்போமோ அதே மாதிரி ப்ரொபைலின் கிளைக்காலும் 100 கிராமுக்கு 2 கிராம் எடுக்கணும். நான் இன்றைக்கி 700 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் 2 மடங்கு 100 கிராமுக்கு 2 மடங்கு அப்படின்னா 14 கிராம் நான் ப்ரொபைலின் கிளைக்கால் சேர்த்துருக்கேன். பேட்டர் வந்து கரெக்டாக ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம மோல்டை ஐபிஐ யூஸ் பண்ணி சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோல்டில் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் மேலே ஐபிஐ வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணி நம்ம சோப்பை கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.